ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைப்பழம் பணியாரம். 3 வாழைப்பழத்தை எடுத்து நல்லா கையில் பிழைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மாவு சேர்த்துக்கலாம். இது கூட மைதா மாவு 1 கப் சேர்த்துக்கிறேன். இது அரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கிறேன். மொறுமொறுன்னு வரும். அதுக்கு நீங்கள் மைதா மாவு வேண்டாம், கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கலாம், ஏன்னா சுகர் ஆட் பண்ணணும். லைட்டாக சேர்த்துக்கலாம். இது கூட சோடா உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு பனியாரம் ஊற்றுற அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போ பனியாரக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நெய் இல்லை, நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். பனியாரம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பனியாரம் ஊற்றியாச்சு. வேகட்டும். மூடி வச்சிடலாம். பனியாரம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பனியாரம் திருப்பி போடுறதுக்கு கம்பி இருக்கும், அதை திருப்பி போட்டால் ஈஸியாக இருக்கும். அந்த கம்பி இல்லை, இன்னும் தான் இருக்குது. நடுவில் ஊற்றின பனியாரம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். வாழைப்பழ பணியாரம் நம்ம வாழைப்பழ பணியாரம் ரெடி. டேஸ்ட் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தேன் மேலே ஊற்றி டிக் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.